ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் நாங்கள் வந்து கிளம்பி போனோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போகிற வழியில் வடக்குமலை பிரிவில் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ 20th அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து அப்பாவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, ஈவினிங் டைமில் பாப்பாமே கூப்பிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், தாரிகா, அப்பா, அதுக்கப்புறம் தங்கச்சி 4 பேர் மட்டும் கிளம்பி அங்கே வந்து போனோம். ஸோ இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clockலேருந்து அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 9-10 வரைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஒரு 6 o'clock தான் கிளம்பினோம். சரி, ஒரு 1 or 2 hours அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு வந்து கிளம்பினோம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் நல்லா வந்து வெளிச்சமாக தான் இருந்தது. லைட்டிங் எதுவுமே வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணல. சும்மா போய் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மலேசியன் ட்வின் டவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லண்டன் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் யூனிவர்ஸ், அந்த சிங்கப்பூரில் அந்த யூனிவர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி நிறையா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு அங்கே வாலில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி, போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்து போனேன். பட் அங்கே போனோன்னையுமே வந்து சரி, இதுவும் நல்லா இருக்குது, இதையுமே வந்து எடுத்து ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மறுபடி தான் வந்து வீடியோவே வந்து எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே நாங்கள் அங்கே வந்து நின்று அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று நானும், தாரிகா, அதுக்கப்புறம் என் தங்கச்சி 3 பேருமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து எடுத்தோம். அது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபோட்டோஸஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸான பிளேஸஸோட ஸ்டாச்சூஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பிக்சர்ஸ், இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நின்று நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி மட்டும்தான் வந்து இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த எக்ஸிபிஷன் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ எந்த ஒரு காஸ்ட்டும் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக நம்ம வந்து அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த முன்னாடி இருந்து பின்னாடி வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 days தான் ஆனங்காட்டி இன்னும் நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. அதனால் அந்த ஷாப்ஸ் இருக்கிற இடத்த நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. ஏன்னா 1 or 2 ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. அதை என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப்ஸ் வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த முன்னாடி இருந்து பின்னாடி வந்தோடனே பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டே வந்து கிட்ஸ்க்கான அந்த பால் கேம் தான். ஸோ நிறைய பால்ஸ் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 3D ஸ்கேரி ஹவுஸ் வந்து இருக்குது. அது வந்து நாங்கள் வந்து போகல, ஏன்னா பாப்பா இருக்கா அப்படின்காட்டி அதுக்குள்ளே நாங்கள் வந்து போகல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் வந்து இல்லை. பட் ஆனால் இங்கே நம்ம வந்து என்னென்ன கேம்ஸ் விளையாடுறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே பே பண்ணி நம்ம அதுக்குள்ளே போய் தான் வந்து விளையாடணும். இதுக்கு டோட்டலாக எல்லாம் வந்து பே பண்ணுறதில்ல. ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக தான் நம்ம பே பண்ணி அங்கே வந்து போய்க்கணும். ஸோ நிறைய கேம்ஸ் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து போய் பார்த்தது தான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன். அதுக்கப்புறம் பெருசாக வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து போனதில்லை. ஸோ இப்போ வந்து தாரிகாவுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். ஸோ தாரிகாமே நிறைய வந்து என்ஜாய் பண்ணால், நாங்களுமே நிறைய வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்கள் எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணோம், என்னெல்லாம் வந்து பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே போக போக நான் வந்து சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது பெருசாக யாருமே இல்லை, ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆக அதாவது அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 7 o'clock அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த 6 months பேபி, 4 months பேபி அந்த மாதிரி எல்லாமே குழந்தைகளை எடுத்துகிட்டு இங்கே வந்திருந்தாங்க. ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து விளையாடுறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு அன்றைக்கி நிஜமாலுமே. ஸோ ஃபஸ்ட்டு தாரிகா பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே என்ட்ரானோனையுமே காரை பார்த்துட்டு சரி காரில் போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னால், சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அங்கே டிக்கெட் பே பண்ணி அவளை வந்து காரில் வந்து ஏற்றி விட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது யாருமே இல்லாதங்காட்டி அவள் மட்டும் தனியாக வந்து ஓட்டிகிட்டு இருந்தா. அவளுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த காரில் உட்காந்துட்டு ஜாலியாக அந்த சுற்றி விளையாடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அமைதியாக உட்காந்துட்டு கார் ஓட்டிகிட்டு எங்களை பார்த்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே வந்து ஒவ்வொரு கிட்ஸாக வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் ஜாலியாக, ரொம்ப ஜாலியாகவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ
இது வந்து நம்ம ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக வந்து பே பண்ணுவோம். அவங்க ஒரு டைம் லிமிட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் தான் நம்மள வந்து விளையாட விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கேமுக்கு வந்து போயிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹார்ஸ் ரைடிங் தான் தாரிகாவை வந்து கூட்டிகிட்டு போனேன். ஸோ இதுக்குமே நம்ம வந்து தனியாக வந்து பே பண்ணணும். ஸோ பே பண்ணிவிட்டு தாரிகாவை வந்து போய் விடலாம் அப்படின்னா, அவள் வந்து அதில் உட்காரவே இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ ஹார்ஸ் மேலே உட்காந்தோடனேயுமே வந்து பயந்துட்டா. நான் வந்து உட்காரல அப்படின்னு சொல்லிட்டா. நான் ஆல்ரெடி வந்து பே பண்ணிட்டேன். அதை வந்து விடவும் முடியாது அப்படிங்காட்டி அங்கேயே வந்து ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதுலேயுமே வந்து உட்கார வைக்கல. அப்புறம் அப்படியே அவளை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதில் வந்து உட்கார வச்சுட்டேன். ஸோ உட்கார வச்சுட்டு நான் வந்து கீழே இறங்கிடணும். பட் ஆனால் அவள் வந்து எங்கே விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கேயே நின்றுக்கிட்டுமா அப்படின்னு அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டங்காட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரினா அவளை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து போனோம். ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அது ஸ்டார்ட் ஆனோடனே அது மேலே கீழே அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து போனங்காட்டி அது அவளுக்கு வந்து பிடிக்கல. ஒரு மாதிரி அவளுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு ரவுண்ட் 2 ரவுண்டுக்கு வந்து நார்மலாக வந்து இருந்தா. அதுக்கப்புறம் அவள் வந்து அதிலிருந்து கீழே இறங்கிட்டா. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல நானும் தாரிகாவும் கொஞ்சம் நேரம் அதிலே உட்காந்து அந்த ஃபுல் ரவுண்டும் அதில் உட்காந்தே தான் நாங்கள் 2 பேருமே வந்து பண்ணோம். எனக்கு அந்த நிமிஷத்தில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக கிட்ஸோட கேம்ஸு. அதில் நான் போய் அதில் அவள் கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடினது. அதுக்கப்புறம் பெருசாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து விளையாடினதும் இல்லை. பட் இப்போ அவள் கூட சேர்ந்து இந்த மாதிரி கிட்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் அவள் கூட பண்ணும்போது ஜாலியாகவுமே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்ஸ் ரைட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் ரைடு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு போகலாம் அப்படின்னு வந்து போனோம். ஸோ போகும்போது நான் வந்து வெளியில் நின்று வீடியோ வந்து எடுத்துக்கலாம். என் தங்கச்சியும் தாரிகாவும் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் வந்து டிக்கெட் எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் வந்து அனுப்பிச்சி விட்டேன். அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டா அவங்க 2 பேரும் அந்த ட்ரெயினில் போய் நான் இருக்கிறது ஒரு 6-7 சீட் தான் இருக்குது. அந்த 6-7 சீட்டில் வந்து எந்த சீட்டில் உட்காரதுன்னு கன்ஃபியூஷனில் முன்னாடி உட்காருவாங்க, பின்னாடி உட்காருவாங்க, இப்படியே மாற்றி மாற்றி உட்காந்து அது உட்காரதுக்கே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக அப்புறம் ஒரு சீட்டில் பின்னாடியே வந்து உட்காந்துட்டாங்க. நான் முன்னாடி உட்காருவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் வந்து பின்னாடியே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே தாரிகா நான் வரணும் அப்படின்னு வந்து அழுவாளோ அப்படின்னு வந்து நினச்சேன். பட் ஆனால் அமைதியாக வந்து உட்காந்துட்டு அந்த ட்ரெயினில் வந்து போகும்போது பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணா. ஸோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேருந்து வந்து ஆக்ஷன் காமிச்சிட்டு இருந்தா. அவளை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ட்ரெயின் ரைட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஜெயின்ட்வில்ல போகலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். பட் அது ரொம்ப ஹைட் போகும். தாரிகாவும் இருக்கங்காட்டி கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கு யாருமே வந்து போகல. சரி 3 பேருமே இந்த ரைடுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பே பண்ணி 3 பேரும் வந்து போனோம். ஸோ இது வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நினைக்கவே இல்லை. பட் கொஞ்சம் முன்னாடியே போய் உட்காந்துட்டோம். ரொம்ப பின்னாடிலாம் போகாமல் கொஞ்சம் சென்டர்லேயே போய் உட்காந்துட்டோம். பட் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ளோ வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போகிறாங்க. ஸோ அது மேலேருந்து கீழே வரும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா தாரிகாவும் இருக்கா. நாங்கள் 2 பேரும் அவளையும் பிடிச்சிக்கணும், நாங்களும் வந்து பிடிக்கணும். அது அப்படியே மேலேருந்து கீழே வரும்போது எங்கே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து 3 குழந்தைக, ஒரே ஒரு லேடி மட்டும் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஜாலியாக வந்து கத்திட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நானும் தாரிகாவும் ஓரளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணோம். ஆனால் என் தங்கச்சிக்கு அந்த ஹைட் வந்து சேரவே இல்லை. அவள் ஒரு மாதிரி பயந்துட்டு நான் வந்து இறங்கிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தா. அது முடிகிற வரைக்குமே வந்து சொல்லிகிட்டே இருந்தா. ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்க குழந்தைங்க அண்ணா இன்னும் ஃபாஸ்ட்டாக போங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தங்காட்டி அவங்க இன்னும் 2 ரவுண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எங்களுக்கு வந்து பண்ணிவிட்டாங்க. ஸோ எப்படா அதிலிருந்து இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வழியாக இறங்கிட்டோம். பட் ஆனால் அவளுக்கு வந்து அந்த தாரிகாவுக்கு வந்து அந்த ஜெயின்ட்வில்ல போகணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை. அது வந்து தூரி மாதிரி இருக்குங்காட்டி தூரின்னு
கேட்டிருந்தா. ஆனால் அது ரொம்ப ஹைட்டாக இருக்கங்காட்டி நான் கடைசி வரைக்கும் அவளை வந்து அதில் கூட்டிகிட்டே போகல. அப்புறம் நாங்கள் அங்கே மிஸ் பண்ண விஷயம் அப்படின்னா வந்து ஸ்நாக்ஸு. இப்போ தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கங்காட்டி ஒவ்வொரு கடையும் இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷன் அப்பளம் அதெல்லாமே வந்து இனிமேல் வர டேஸில் தான் வந்து போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போனப்போ அது எதுவுமே வந்து ரெடி ஆகலை. ஸோ ஸ்நாக்ஸ் இருந்துருந்துச்சுன்னா இன்னுமே வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இன்னும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே எதுவும் இல்லாதங்காட்டி ஜஸ்ட்டு அந்த தாரிக்கா வந்து விளையாடிட்டு நாங்களும் வந்து அந்த இடம்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகிறத விட இப்போ நல்லா இருட்டிட்டு அந்த லைட்டெல்லாம் வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக இருந்தங்காட்டி அந்த இடம் இன்னுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வரும்போது தான் இன்னும் நிறைய பேர் அந்த 7 to 8 அந்த டைமில் நிறைய பேர் வந்து வரதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் தாரிகா கூட போய் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த டே ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.